அனைவருக்கும் வணக்கம். ரோஜாமுத்து ஆராய்ச்சி நூலகத்தில் தமிழ் வெள்ளி என்ற பெயரில் தொடர் உரை நிகழ்வை நிகழ்த்துவதற்கு எனக்கு பணித்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் திரு சுந்தர் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி இந்த 7வது உரையை தொடங்க விழுகிறேன். இன்றைக்கு நான் உரையாற்ற இருப்பது சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழின் முதல் பெண் எழுத்தாளர் என்ற சிறப்பை பெற்ற ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றி. ராஜம் கிருஷ்ணன் ஒரு மிகச்சிறந்த பெண் படைப்பாளி. 1925 திருச்சியில் முசிறியில் பிறந்தவர். அவர் அப்பா பூர்வீகம் திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு தான் அவருடைய 100ஆண்டு கொண்டாடப்படுகிறது, 2025. அவரை பற்றி அந்த உரைக்காக நான் கடந்த ஒரு மாதமாக நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எப்போதும் ஒரு எழுத்தாளர் பற்றி நமக்கு அறிமுகம் முதல் எப்போ கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம எப்படி பயணப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ராஜம் கிருஷ்ணன் பற்றி நமக்கு முதல்ல தெரிகிறது, எனக்கு தெரிய வந்தது ஒரு வரி தகவலாக தான். அவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் தமிழில் அப்படின்னு தான் முதல்ல படிக்கும் பொழுது படித்தது. அப்போது படிக்கும் பொழுது அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய புத்தகங்கள் ஒன்றொன்றாக நமக்கு அறிமுகமானது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் வரதராசன் எழுதும் பொழுது ராஜகிருஷ்ணன் நாவல்களை பற்றி கொஞ்சம் விரிவாக எழுதியிருப்பார். ராஜகிருஷ்ணனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கள ஆய்வு செய்து நாவல்களை எழுதியவர். அது அவருடைய சிறப்பம்சம். அதற்கான வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சது. அவருடைய கணவர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தாங்க. பல ஊர்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது. கோவாவில் பணியாற்றிய பொழுது அவர் இவருக்கு சின்ன வயதிலே கல்யாணம் ஆகிட்டு 1925 பிறந்தார். 1940 அவருக்கு திருமணம் ஆகிடுது. ராஜம் கிருஷ்ணனுக்கு பால்ய விவாகம். 9 நாத்தனார்கள் சொல்கிறார். பெரிய குடும்பம், 9 நாத்தனார்கள் குடும்பம்னா ஒரு நாத்தனார் சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். 9 நாத்தனார்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் நாத்தனார் தான் அவங்க திரும்பி பார்க்குற நேரம். ஒரு நாத்தனாரை சமாளிக்கிறதே கஷ்டம்னு ஒரு மேடம் பின்னால் திரும்பி பார்க்குறாங்க, அவங்க நாத்தனாரான்னு தெரியல. அது மாதிரி 9 நாத்தனார்களை சமாளித்து அவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குடும்ப கதை எழுதுறதுல ஒரு சிரமம் இல்லை, நிறைய குடும்ப கதைகள் எழுதியிருக்காங்க பிரச்சனைகளை பற்றி. பிராமண சமூகத்தில் அவங்க வளர்ந்ததுனால அதில் உள்ள இந்த நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், அப்புறம் சமஸ்கிருதம், அப்புறம் பெண்கள் பற்றிய பார்வை, அவங்க சமூகத்தில் எப்படி இருந்தது, அவங்களுக்கான மதிப்பீடுகள், அதை பற்றிய குரல் உயர்த்தி பேசுவது அப்படிலாம் அவங்களுடைய இதில் இருக்குது. அவங்களுடைய கணவர் கோவாவில் வேலை பார்க்கும் பொழுது அவங்க வளைக்கரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாவல் எழுதுகிறாங்க. அது கோவா விடுதலை 1969 கோவாவில் அந்த விடுதலை போராட்டம், கோவா விடுதலை வரக்கூடிய சமயம். அப்போ அந்த விடுதலை போராட்ட பின்னணியில் எழுதப்பட்ட நாவல். அது முக்கியமான ஒரு அரசியல் நாவல். அது அவங்க குடும்ப நாவல்களின் மாறுபட்டு அரசியல் நாவல்கள் வளைக்கரம் முக்கியமான, அவங்க சுமார் 40 நாவல்கள் எழுதியிருக்காங்க. இந்த குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ரொம்ப சிறப்புடைய நாவல்கள் அப்படின்னா 10-15 நாவல்கள் சொல்லலாம். எல்லா நாவல்கள்லையுமே ஒரு பெண்ணிய நாவல்களாக தான் இருக்கும். அரசியலில் பெண் எழுத்தாளர்கள் அரசியல் எழுதுறது ரொம்ப குறைவு. அதில் இவங்க களப்போராளியாக இருந்து இவங்களை பற்றி ஒரு ஜீவசுந்தரி அவர்கள் ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்காங்க. போராளி ராஜம் கிருஷ்ணன் களமும் வாழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான புத்தகம். அவங்கள்ட்ட ஜீவசுந்தரி அவர்கள்ட்டையும் நான் இன்றைக்கி காலையில் பேசினேன். அவங்க பாடநூல் கழகத்துக்காக ராஜம் கிருஷ்ணனுடைய 100ஆண்டை வைத்து ஒரு நினைவு தடங்கள் போடுவோம். ஒவ்வொரு 100ஆண்டு காணும் ஆளுமைகளுக்கும் ராஜம் கிருஷ்ணனுக்காக ஒரு 100ஆண்டு காணும் ஆளுமைங்கிற முறையில் அவங்க தான் ஜீவசுந்தரி, அவங்க தான் மேடம் தான் தொகுத்துருக்காங்க. அவங்க ராஜம் கிருஷ்ணனுடைய நெருங்கி பழகினவங்க. அதே மாதிரி தமிழில் பெண்ணியம் குறித்து விரிவாக ஆராய்ந்தவர் பிரேமா என்ற பேராசிரியை. அவரும் ராஜம் கிருஷ்ணனோடு நெருங்கி பழகியவர். 2 பேர்கிட்டும் நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னால் தொலைபேசியில் உரையாடி அவர்களுக்கு ராஜம் கிருஷ்ணனை பற்றிய நினைவுகள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன்.
அது வந்து எப்போதுமே நான் ஒரு ஆளுமைகளை பற்றி படிக்கின்ற பொழுது கிடைக்கிற பிம்பங்களை விட அவங்கள்ட்ட பேசினவங்க பழகினவங்க சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அது வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும், அது வந்து கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் அவங்கள்ட்ட பழகின விஷயங்கள்லாம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். இவங்க முதல்ல இந்த வளைக்கரம் நாவல் எழுதும் பொழுது ஒரு அரசியல் நாவல் அது ரொம்ப கவனிப்பு பெற்றது. கோவா விடுதலை போராட்டத்தை வரலாறை வச்சு அடிப்படையாக வச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் நாவல்களில் முக்கியமானது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேருக்கு நீர், அதுதான் அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்ச நாவல். அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்திய நெறி அடிப்படையில் அவங்க வந்து அதை காந்திய மதிப்பீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்ஸ் வந்து காந்தியர்கள் இருக்கிறவங்க தன் பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு, அப்புறம் வந்து அதில் சுதீர்னு ஒரு கேரக்டர் வரும், ஒரு நக்சலைட்டு. இது அவங்க பார்வையில் வைக்கப்பட்ட விமர்சனம். இதில் ஒரு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வந்து அந்த நாவல் தங்கிட்டு அதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது அவங்களுக்கு கிடைச்சிது. அப்புறம் அவங்க அரசியல் நாவலில் இன்னொரு முக்கியமான நாவல் வந்து ரோஜா இதழ்கள்னு ஒரு நாவல். அது திராவிட இயக்கம் பற்றிய ஒரு கடுமையான விமர்சனம் கொண்ட நாவல். 1974 அது வந்திருக்கு. அது மாதிரி கூடுன்னு ஒரு நாவல், அதுலேயும் கல்வி முறையை பற்றி விமர்சனம் கொண்ட ஒரு நாவல். அது வந்து 1970களில் வந்தது தான். ரெண்டுமே கடுமையான விமர்சனம் கொண்ட நாவல், ரோஜா இதழ்களும் சரி கூடும் சரி. அந்த ரோஜா இதழ்களில் மைத்ரேயி என்ற ஒரு கதாபாத்திரம், அவங்க வந்து ஒரு எப்படி வந்து அரசியல் சதுராட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தொலைந்து போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நுணுக்கமாக எழுதப்பட்ட நாவல். அதேமாதிரி ராஜம் கிருஷ்ணனுடைய நாவல்களில் இன்னொரு முக்கியமான நாவல் வந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய நாவல் வந்து குறிஞ்சித்தேன் அப்படிங்கிறது. நீலகிரியில் அந்த குந்தா ப்ராஜெக்ட் இருக்கும், அங்கே வந்து அவங்க கணவர் ஒர்க் பண்ணும்போது அங்கே தங்கி அங்கே இருந்து அவங்க ஆய்வு பண்ணி எழுந்தது. படகர் வாழ்வை பற்றியது. இந்த குறிஞ்சிக்கு பூக்கிறது வந்து 12 வருஷம் ஆகும். ஸோ அந்த 12 வருஷத்தில் ஒரு 60 வருஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த காலகட்டத்தில் அந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ரொம்ப நுட்பமாக எழுதக்கூடிய நாவல். அவங்களுடைய சிறப்பம்சம் என்னென்னா, நிறைய கலாய்வு பண்ணி எழுதினாலும் நாவல்கள் வந்து வரட்டுத்தனமாக இருக்காது. அது நல்ல படிமங்கள், நல்ல வர்ணனைகள், அந்த எந்த நிலத்தை சார்ந்து எழுதுகிறாங்களோ அதை பற்றிய நல்ல ஒரு படிப்பதற்கு தகுந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னுடைய இலக்கிய கொள்கை என்பது ஒரு விஷயத்தை சார்ந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, ஆனால் கற்பனை கலந்து அதை பற்றி சிந்தித்து அதை வந்து இலக்கியப்படுத்தி எழுதுவது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து வெறும் தகவல்கள் மாதிரி இருக்காது, அதனுடைய உருவம் உள்ளடக்கம் முத்தின்னு சொல்லுவோம். அதில் வந்து உருவம் அப்படிங்கிறது வந்து அந்த உள்ளடக்கத்துக்கு உகந்ததாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக போய்ட்டு நல்லா இருக்காது. அது வந்து சில நாவல்களில் இவரை ராஜம் கிருஷ்ணனை பற்றி அந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படிங்கிற வரிசையில் சாகித்ய அகாடமியில் ஒரு மோனோகிராஃப் போடுவாங்க. அது வந்து பேராசிரியர் தோத்தாத்திரி வந்து எழுதியிருக்காரு. இதில் அவர் ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணியிருக்காரு, எப்படி எந்த நாவல்கள் அது எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்கு, அதனுடைய உருவம் உள்ளடக்கம் முத்திலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிறப்பாக ஆய்வு பண்ணியிருக்காரு. அதில் வந்து குறிப்பாக சில நாவல்களை வந்து அவர் பாராட்டுறார். ஒரு வெற்றி பெற்ற நாவல்னா அது மாதிரி தான். அதாவது அந்த நாவல் வந்து நுணுக்கமாக அந்த நாவல்களை படிக்கக்கூடியவர்களாலும் பாராட்டப்படணும். அந்த மாதிரி வெறும் வாசகர்களால் மட்டும் இல்லாமல் மற்ற கதை அம்சம் நிறைந்ததாக மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறப்புகள் அது கொடுக்கணும். அவங்களும் முதல்ல சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பேட்டியும் இணையதளத்தில் இருக்குது. முதல்ல நான் எழுதின கதைகள்லாம் திரும்பி வந்தது, பதிவு தபாலில் திரும்பி விடுவோம். அனுப்புறீங்க அப்படின்னா அது பிரசுரிக்க தகுந்ததில்லை அப்படின்னா பதிவு தபாலில் அனுப்பிச்சிடுவாங்க. திருச்சி வானொலிக்கு முதல்ல நிறைய அனுப்பியிருக்காங்க. அனுப்பின காலத்தில் திரும்ப எல்லாமே பதிவு தபாலில் வந்துச்சு, அப்படியே அனுப்பிட்டே இருந்தேன். அப்புறமா தான் நாடகம், அங்கே முதல்ல அது வந்து ஒரு நாடகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு சாதாரண தபால் வந்தது. எப்போதும் பதிவு தபால் வந்தால் ரொம்ப முக்கியமான தபால் நினைப்போம். இவங்க அனுப்புனதெல்லாம் திரும்பி வரதெல்லாம் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்துடும். அப்புறம் ஒரு நாள் ரிஜிஸ்டர் போஸ்ட் வராமல் சாதாரண தபால் ரேடியோ ஸ்டேஷனில் இருந்தது. என்னடா வழக்கமாக ரிஜிஸ்டர் போஸ்ட் தானே வரும், ஆர்டினரி போஸ்ட் வந்திருக்கேன்னு பார்த்தா அவங்க நாடகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்துச்சு. அதான் வந்து ஆர்டினரி போஸ்ட் வந்து அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்போல்லாம் நாடகத்தை போய் நேரில் நாமளே படிக்கணும். அவங்க போய் ரேடியோ ஸ்டேஷனில் இருந்து அந்த நாடகத்தை படிச்சிருக்காங்க, அந்த அனுபவத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து லைவ் ரிலே தான் உண்டு, ரெக்கார்டிங் கிடையாது. அப்போ அவங்க டேரக்டர் வந்துட்டு சொல்லுவாங்க எப்படி குரலை ஏற்றி பேசணும், இறக்கி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப வந்து யங் ஏஜில் ரொம்ப ஃபெரோசியஸாக இருந்தாங்கன்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே உனக்கு யார் கல்யாணத்துக்கு முன்னால் நடந்தது, உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ண போகிறாங்களோ தெரியலமா, ரொம்ப கஷ்டம் அவர் பாடு அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லி வேடிக்கையாக சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கீவாஜி அவர்களும் அவங்கள பார்க்கும்போது நீ பத்திரகாளிமா அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரொம்ப எப்போதுமே வந்து ரொம்ப ஒரு உரிமை குரல் எழுப்பக்கூடிய பெண்ணாகவே இருந்திருக்காங்க.
அது மாதிரி அவங்களோட பேட்டியிலே ரொம்ப பெண்களை பற்றி கொஞ்சம் போக பொருளாக சித்தரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப கண்டித்து பேசியிருக்காங்க அவங்க பேட்டியில். பெரிய எழுத்தாளர்கள், எஸ்டாப்ளிஷ்ட் ரைட்டர்ஸ்னால் கூட அவங்க வந்து எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க வந்து பெண்களை பற்றி போக பொருளாக சித்தரித்து எழுதுகிறாங்க அப்படின்னு ரொம்ப கனமான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. லாசாராவை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, அவர் வந்து பெண்களை போக பொருளாக பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயகாந்தனை பற்றியும் சொல்கிறாங்க, அதே மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அதே மாதிரி சுஜாதாவும் அப்படி, அவர் பெரிய அறிவுஜீவி, ஆனால் அவர் வந்து ரொம்ப மலிவான இந்த மாதிரி பெண்களை பற்றி அங்கங்களை வர்ணிச்செல்லாம் எழுதுறாரு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இலக்கிய கொள்கை வச்சுருக்காங்க. ஈவன் கே பாலச்சந்திரன் கூட அவர் வந்து இன்னும் 2 பொண்டாட்டி கதையாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனோட விமர்சனம் வந்து அவங்க ரொம்ப பார்க்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப அவங்க உயர்ந்த ஒரு பெண்ணிய எழுத்தாளர், அப்படி மரியாதைக்குரிய பெண்ணிய எழுத்தாளர், அவங்களுக்குன்னு தனியாக விழுமியங்கள் இருந்தது, அதுதான் அவங்க கதைகளில் பிரதிபலித்தாங்க அப்படின்னு தெரியுது. அவங்களை பற்றி புரிதல் அவசியம். ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான ஒரு தளத்தில் இருந்து இயங்கினாங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராஜம் வந்து ரொம்ப முக்கியமான கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ரொம்ப ஆர்வப்பட்டவங்க. அதனால தான் அவங்களுடைய களப்பணி செய்து அவங்களுடைய நாவல்கள் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. இப்போ படகர் வாழ்வு எழுதின மாதிரி தூத்துக்குடியில் வந்து உப்பள தொழிலாளர்கள் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அது வந்து கரிப்பு மணிகள் அப்படிங்கிற நாவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாவல் தமிழில். ஏலி என்ற ஒரு பெண் கதாபாத்திரம் வரும். பொதுவாக அவருடைய கதையில் எல்லாத்துலேயுமே வந்து பெண் கதாபாத்திரங்கள் முக்கியத்துவம் பெறும். அந்த கதையில் மட்டும்தான் நிறைய ஆலைவாய்க்கரைகள்னு ஒரு தூத்துக்குடியில் பண்ணும்போது 2 கதை எழுதுகிறாங்க. ஒன்று வந்து கரிப்பு மணிகள், இன்னொன்று ஆலைவாய்க்கரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 கதையில தான் வந்து ஆலைவாய்க்கரையில் ஒரு ஆண் கதாபாத்திரம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. இந்த கதைகள், இந்த நாவல்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய இதில் வந்து ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா புராணங்களை மறுமதிப்பீடு செய்து அதில் உள்ள சிக்கல்கள் பற்றி பேசக்கூடிய நாவல்கள் இருக்குது. வனதேவியின் மைந்தர்கள் அப்படின்னு ஒரு நாவல், சீதையுடைய வாழ்க்கை வரலாறு. அதாவது சீதை வந்து காட்டுக்கு ராமர் அனுப்புறாரு இல்லையா, அப்போ வந்து அவங்க காட்டில் இருக்கிறது, லவகுஷா பிறக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு உத்தர ராமாயணம்னு சொல்லுவாங்க. அது அடிப்படையை வச்சு எழுதப்பட்ட நாவல். அது ரொம்ப முக்கியமான நாவல், வனதேவியின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புராணங்களை மறுமதிப்பீடு செய்கிறதுல அதுமாதிரி காலந்தோறும் பெண் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு ரொம்ப அவங்கள ரொம்ப அடையாளப்படுத்தக்கூடிய கட்டுரை தொகுப்பு. ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எழுதியிருந்தாங்க. நான் படித்ததை காலந்தோறும் பெண். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சதின்னு நம்ம கேள்விப்படுவோம். அது சதியை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. படிக்கும்போதே மனசு பதற மாதிரி இருக்குது. அதனால் சதினா ஒரு பெண் வந்து கணவர் இறந்து போயிட்டால் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கணவர் இறந்த சிதையில் வைக்கும் பொழுது பெண்ணை உயிரோடு வச்சு ராஜாராம் மோகன் ராய் அது எப்படி கண்டித்து எழுதினார் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுகிறாங்க. ராஜாராம் மோகன் ராயை எடுத்து கோட் பண்ணுறாங்க. இப்போ கணவர் இறந்து போன கணவரோட பெண்ணை வந்து மனைவியை உயிரோடு படுக்க வச்சு கையும் காலையும் சேர்த்து கட்டிடுவாங்களாம். அவங்க கையும் அந்த கணவரோட கை காலு சேர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நிறைய மூங்கில் களியெல்லாம் வச்சு அமுக்குவாங்களாம், மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே தீ ஊற்றி எரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்க ரொம்ப. அப்போ வந்து இது உயிர் கொலை தானே, இது எப்படி வந்து நீங்கள் அந்த பெண்ணால் போய் படுக்கணும், அவங்களா போய் உடன்பட்டு ஏறுறாங்க அப்படின்னா உடன்பட்டு ஏறல, நீங்கள் தானே வலுக்கட்டாயமாக அதை அவங்கள வந்து திணிச்சு அதுக்கு மேலே கட்டையெல்லாம் போட்டு அமுக்கி கை காலையும் கட்டி வச்சு அவங்கள வந்து ஏற்றுறீங்க. அது வந்து உடன்கட்டை வந்து ரொம்ப கொடூரமானது அப்படிங்கிறது அந்த இதில் வந்து எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து பெண்கள் பற்றிய வழிபாடு, இப்போ ஆண்டாள், அப்புறம் காரைக்கால் அம்மையார், அக்கம்மா தேவி அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இல்லைங்க, திரௌபதி அம்மன் வழிபாடு, அந்த மாதிரி விஷயங்கள், பெண்கள் பற்றிய அந்த வேத காலத்தில் இருந்த மதிப்புகள், இப்போ அதுக்கு வந்து பின்னால் வந்து என்னென்ன புரட்சிகள்லாம் நடந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நவீன காலம் வரைக்கும் எழுதியிருக்காங்க அந்த இதில். அப்புறம் காலந்தோறும் பெண் அதில் இந்திரா காந்தி பற்றிக்கூடிய இது அருணா ஆசஃப் அலி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சில பெண் ஆளுமைகள் பற்றி எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யாதுமாகி நின்றாய் அப்படின்னு ஒரு 12 பெண் ஆளுமைகளை பற்றி சந்தித்து அவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான படைப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திலகவதி ஐபிஎஸ், சிவகாமி ஐஏஎஸ், அப்புறம் வந்து ஸ்ரீவித்யா, நடிகை ஸ்ரீவித்யா, அப்புறம் ஒவ்வொரு துறையிலையும் மருத்துவத்துறையில், அப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ட்ரையத்லான் அமுதா அப்படின்னு ஒரு வீராங்கனை, அப்புறம் வந்து வானியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அப்புறம் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், இந்த மாதிரி ஒரு 12 ஆளுமைகளை சந்தித்து யாதுமாகி நின்றாய் அப்படின்னு ஒரு அற்புதமான இது எழுதியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோ ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கை வரலாற்று நாவல், பயோகிராஃபிக் நாவல் சொல்லுவாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர் வந்து இது ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவருடைய நாவல்களில் ரொம்ப முக்கியமான பாதையில் பதிந்த அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு
மணலூர் மணியம்மை அப்படிங்கிற அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வச்சு எழுதின நாவல். அது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை வரலாற்று நாவலாக இருக்குது. இவங்க 2 வாழ்க்கை வரலாற்று நாவல் எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த நாவல், இன்னொன்று வந்து பாரதியாருடைய வாழ்க்கையை வச்சு அடிப்படை எழுதப்பட்டது பெண்ணிய பார்வையில். பாரதியார் என்ன பெண்ணுங்களுக்கான புரட்சிகரமான கருத்துக்களை பாட்டார். ஆனால் பாரதியார் இறந்தபோது செல்லம்மா பாரதிக்கு மொட்டையடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆவேசமாக எழுதியிருக்காங்க. அந்த பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. 670 பக்கம் கொண்ட ஒரு பெரிய புத்தகம். சுமார் 80க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது அவங்களுடைய எழுதின புத்தகங்கள். எல்லாமே ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய டிஜிட்டல் லைப்ரரியில் எல்லாமே வந்து உங்களுக்கு படிக்க கிடைக்குது. முழுமையாக அவருடைய புத்தகங்கள் எல்லாமே 80க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எல்லாமே அதில் கிடைக்குது. அதை வந்து நம்ம படிக்கலாம். அந்த பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு. நாங்கள் ஞான ராஜசேகரன் இயக்குனர் வந்து அவர் வந்து பாரதி படம் எடுத்தபோது அவருக்கு ரெஃபரன்ஸாக இருந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 புத்தகங்கள் குறிப்பிடுவார். அதில் இந்த புத்தகம் ஒன்று. நான் முதல்ல அப்போ தான் கேள்விப்பட்டேன் இந்த புத்தகத்தை பற்றி. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதின்னு சொல்லிட்டு ராஜகிருஷ்ணன் ஒன்று எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய பாரதியாருடைய பெண்ணிய பார்வையில் அவங்க வீட்டில் இருந்து செல்லம்மா பாரதி பார்க்க செல்லம்மா பாரதியுமே எழுதியிருக்காங்க. அவங்க அவ்வளோ தூரம் ஓப்பனாக எழுதலை. பட் இவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக, அது வந்து ஒரு கதாசிரியர் அப்படிங்கிறனால ரொம்ப நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இது எழுதியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு படைப்பு. பாரதியாரை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. பாரதி வந்து மகாகவி பாரதி வரலாறுன்னு இப்போ கவிதா பதிப்பத்தை கூட போட்டிருக்காங்க. 9 பேர் எழுதின பாரதியாருடைய வாழ்க்கை இது வெவ்வேறு இது. நம்ம வாராவுடைய மகாகவி பாரதி, எனது குரு பாரதியார்னு கனகலிங்கம் எழுதியது, செல்லம்மா பாரதி எழுதியது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் இவருடைய ராஜகிருஷ்ணனுடையது ரொம்ப தனித்துவமானது. தோமுசி ரகுநாதனுடைய பாரதி காலமும் கருத்தும் இருக்குது. அதில் வந்து இவங்க வந்து பாரதி எனக்கு வந்து எப்போதுமே ஞான ஒளி பாரதி தான் அப்படின்னு இப்போ அடுத்த மாதிரி எல்லாத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. மானுடத்தின் மகரந்தங்கள் அப்படின்னு ஒரு நாவல், இவருடைய நாவல். அதில் பார்த்திங்கன்னா மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதாசி ஒழிப்பை முன்வைத்து எழுதப்பட்ட நாவல். அதில் வந்து மதுரம் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பாரதியார் காட்சி கொடுத்து அவங்க வந்து தேவதாசி முறை விட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கை வந்து இது சரியில்லை, இங்கே இருப்பவங்கெல்லாம் வந்து மனிதர்கள் எல்லாமே குரங்குகள், மாடுகள், அவர்களுக்கு கலையின் அம்சம் புரியாது, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கணவரை மணந்து நீ வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்து சொன்ன மாதிரி முண்டாசு கட்டி கொண்டு ஒரு மகாசக்தி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரே தரிசனம் கொடுத்த மாதிரி அந்த கதையில் கூட அவங்க பாரதியார் கேரக்டர்லாம் கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. மானுடத்தின் மகரந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமான நாவல். பாரதியார் பற்றி எழுதும்போது ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு துணையாக இது கிடச்சிது. ஒரு இது நாவல் எழுதணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறமா இதை எழுதினாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாவல்லையும் முன்னுரை வந்து ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்காங்க. எதுக்காக இந்த நாவல் எழுதுனாங்க, எந்த அடிப்படையில், எந்த களவேள்வி செஞ்சு இதை எழுதுகிறாங்க, கலாய்வு செஞ்சு எழுதுகிறாங்க. சிவகாசியில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலை பற்றி ஒரு ஆய்வு, கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான நாவல். அது வந்து ரொம்ப இந்த மாதிரி தோத்தாதுக்கு சொல்லும்போது அதில் ஒன்று குறிப்பாக எடுத்து காட்டுறாரு. எந்த நாவல் எந்த அடிப்படையில் எழுதுகிறாங்களோ அதுக்கான வர்ணனை எல்லாமே அது சார்ந்திருக்கும். உதாரணத்துக்கு சிவகாசி சார்ந்து பட்டாசு தொழிற்சாலை சார்ந்து எழுதுறாங்க அப்படின்னா ரொம்ப வறட்சி, சூரியன் பற்றியது, வெம்மை, இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக வர்ணிச்சிருப்பாங்க. நீலகிரியில் ஊட்டியில் வளர்றாங்கன்னா அதில் உள்ள குளிர், அந்த பிரதேசம், அதுக்கானது எப்போதுமே நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவோம் கருப்பொருள் முதற்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். அந்த எந்த தூத்துக்குடி எழுதுறாங்கன்னா நெய்தல் நிலம், அங்கே உள்ள கடல், இந்த கடலுடைய சீற்றம், அதெல்லாமே அது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு எழுத்தாளருடைய எழுதும் பொழுது வெறும் தகவல்களாக இருந்தாலும் படிக்க முடியாது, வெறும் கேரக்டர்ஸ் உரையாடல் இருந்தாலும் மட்டும் இல்லை. அவங்க வந்து ஒரு இலக்கிய தரத்தோடு அதில் வந்து எந்த அதை வேறு லேண்ட்ஸ்கேப் எடுத்திருக்காங்க. இது வந்து படகர்வாள், நீலகிரினா மலை, அங்கன்னா கூட்டு குஞ்சுகள்லாம் சிவகாசி ஒரு வறண்ட பிரதேசம், அது தூத்துக்குடி, அப்புறம் கோவா, ஒரு வேறு பேக்ரவுண்டு. டெல்லி பேக்ரவுண்டில் கூட கொஞ்ச நாள் அவங்க கணவரோட டெல்லியில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட சுழலில் மிதக்கும் தீபங்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான நாவல். தமிழில் வந்து முதல் அந்த 1980களில் பெண்ணீர் சிந்தனைகள் வந்து வர காலகட்டத்தில் ஒரு அம்மா கிரிஜா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். முதல்ல கிரிஜா வந்து ஹரித்வார் போயிட்டு வராங்க. ஹரித்வார் போயிட்டு டெல்லி போயிட்டு வராங்க. ஒரு 2-3 நாள் லேட் ஆகிடுது. வரும்போது அவங்க கணவர் வந்து அப்புறம் சந்தேகப்படுறாரு அவங்கள. அது அவங்களுக்கு ரொம்ப கோபமாகிடுது. ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப மாமியாருக்கு பணிவிடை செய்ய வேண்டியிருக்கு. மாமியார் ரொம்ப ஆச்சாரமான, ரொம்ப வேலை வாங்கக்கூடிய மாமியார். அப்புறம் வந்து கணவர் சந்தேகப்படுறாரு. பிள்ளைங்கள்லாம் சோம்பேறிகளாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பார்த்து பணிவிடை பண்ண வேண்டியிருக்கு. அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் வெறுத்து போய் வீட்டை விட்டு போயிடுறாங்க.
போய் தோழியோட ரத்னான்னு நினைக்கிறேன், ஒரு தோழியோடு அங்கே போய் தங்குவாங்க. அப்புறம் தோழியோடு தங்கும்பொழுது அங்கே பார்த்தா இவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு எப்போதுமே அவங்க வந்து எப்போதுமே பெண் உரிமை பேசுகிறவங்க, பெண் உரிமை கருத்துக்களை அவங்க மூலம் ஆழமாக எழுதியிருக்காங்க. எழுதிட்டு நம்ம சுதந்திரம் அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. பட் அவங்க இவங்களெல்லாம் அங்கேயே அக்காமடேட் பண்ண முடியல. அங்கே வந்து எல்லோரும் போய் பிடிச்சிட்டு மது அருந்திட்டு இருக்காங்க. அந்த கல்ச்சர் இவங்களுக்கு ஒத்து போல். அப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரி கணவர் மேலே கோபம், மாமியார் மேலே வருத்தம் அப்படிலாம் இருக்கும் பொழுது, சரி பரவாயில்ல, பிள்ளைகள் வந்து சொந்த பிள்ளைகளுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ குழந்தை வந்து பேசுது, அப்புறம் குழந்தைகளுக்காக திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாவல். ஸோ இது வந்து சுழலில் மிதக்கும் தீபங்கள். இதை நம்ம வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடநூல் கழகத்தில் வெளியிட்டோம். லேம்ப்ஸ் இன் த வேர்ல்ட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடநூல் கழகத்தில் அந்த புக்கவும் வெளியிட்டிருக்கேன். ஏன்னா ராஜகிருஷ்ணன் புத்தகங்கள் எல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பாடநூல் கழக வெளியிட நாளைய தலைமுறைக்கு நாட்டுடைமை நூல்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதில் கரிப்பு மணிகள், இதான் அந்த கரிப்பு மணிகள் தூத்துக்குடி பேஸ்டு அந்த உப்பள தொழிலாளர்கள் வாழ்க்கையை சித்தரிக்கும் நாவல். இந்த டெல்லி பேஸ்டு கிரிஜான்னு சொன்னாலே அந்த கதை வந்து இந்த சுழலில் மிதக்கும் தீபங்கள். இது ஒரு முக்கியமான நாவல். மானுடத்தின் மகரந்தங்கள் அப்படின்னு சொல்லி தேவதாசி முறை ஒழிப்பு பற்றிய நாவல் சொன்னாலே அது வந்து இந்த நாவல். அடுத்தது வந்து வனதேவியின் மைந்தர்கள் அப்படிங்கிறது சீதையுடைய இது சொன்னால் இந்த நாவல். அப்புறம் கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிறது அந்த சிவகாசி தொழிற்சாலை பற்றிய நாவல் இது. அடுத்தது வந்து குறிஞ்சித்தேன் சொல்லி படகர் வாழ்வு, அந்த இது வந்து இந்த நாவல். இது பாடல் கழகத்தில் போட்டிருக்கோம். இது வந்து படகர் வாழ்வு, படகருடைய இருப்பிடம் தான் இது, அவங்களுடைய கூடாரம். ராஜம் கிருஷ்ணன் பற்றிய மதிப்பீடுகள் அவங்களுடைய பற்றிய பழகினது இதெல்லாம் பேசும்போது அவங்க ஜீவசுந்தரி மேடம் சொன்னாங்க, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப உரிமையாக எடுத்துகிட்டு பழகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கீதா இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி எல்லா ஊருக்கும் போகிறது, ரொம்ப எளிமையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எளிமையாக இருப்பாங்க, பழகுவாங்க. கணவர் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் புடவையெல்லாம் கூட அயன் பண்ணி தருவார் கணவர் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. எழுதுறதுக்கு பேனால் மை போட்டு தருவார், ரொம்ப எழுதுறதுக்கு ரொம்ப உற்சாகம் பண்ணுவார். நான் எழுதுறதெல்லாம் அவர் எதுவும் படிக்க மாட்டார், பட் ஆனால் ரொம்ப எழுதுறதுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருந்தார், ரொம்ப உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவர் இறந்த அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப அதை உணர்ந்துருக்காங்க. 1984 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட போது யாருமே அவங்க நிறைய உறவினர்கள்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்க்கை குறிப்பில் சொல்கிறாங்க. அப்போது தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு வந்து அவருடைய புத்தகங்களை வந்து நாட்டுடைமையாக்குது. அதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து அவங்களுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படிங்கிற வரவங்களுக்கு. அப்போ வந்து அதை பற்றி அவங்க பிரேமா அவர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி அவங்க வந்து அந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட சமயத்தில் அந்த பணத்தை வாங்கும்போது ஒரு எழுத்தாளருக்கு ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, மதிப்பீடு இருக்கும். அப்போ வந்து 3 லட்ச ரூபா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. வாழும் எழுத்தாளர்களை நாட்டுடைமையாக்குறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இல்லை. அப்போது இவங்க கஷ்டப்படுறாங்கிற செய்தி அப்பப்போ வருது. அப்போ வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகப்படுது. கலைஞர் அவர்கள் தான் அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ வந்து செய்தி அவங்க கவனத்துக்கு போனோடனே இதை வந்து நாட்டுடைமை ஆக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வாழும் எழுத்தாளர்களை நாட்டுடைமை ஆக்கினதில்லை, சரி ஆக்கணும் அப்படிங்கும்போது ரிலாக்ஸ் பண்ணி அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, 3 லட்ச ரூபா கொடுத்து பண்ணலாம். 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க வழக்கமாக, இறந்து போனப்புறம் வாரிசுகளுக்கு. இருந்து வாழும்போது பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறையில் 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து என் கதைக்கு 3 லட்ச ரூபாய்ன்னு சொல்லி இவங்க பிரேமாத்தை தான் சொல்லி அனுப்புகிறாங்க. இவங்க போய் பேசும்பொழுது அவங்க கோச்சிக்கிட்டாங்க, அவர் ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் தான் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து விஷயம் சொல்லி முதலமைச்சரே அந்த இதுக்கு வந்து நேரில் கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து துணை முதலமைச்சராக இருந்த இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க பிரேமா அவர்கள் இருந்திருக்காங்க, பார்த்துட்டு இந்த இதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கலைஞர் அவர்களும் அந்த அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. பிரேமா அவர்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அம்மா ஏதாவது சொல்லிடக்கூடாது, ரூபா இது இருக்குன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து அதனால் நாங்கள் இருக்கல, எனக்கு பயமாக இருந்துச்சு, இந்த சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு இன்னொரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க பிரேமா அவர்கள் சொன்ன தகவல். அது வந்து ஆனால் அவங்க கடைசி காலத்தில் அந்த பணத்தை பயன்படுத்தலை. பின்னால் அது வந்து 9 லட்சம் ஆகி இப்போ அவங்களுடைய நூற்றாண்டு காலத்துலேயே அப்புறமா தான் அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய படைப்புகளுக்காக தான் அதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் அவங்களுடைய
வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும், சமுதாயத்தினுடைய நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே தமிழ் புத்தகாலயம் வெளியிட்டிருக்கு. சிறுகதைகளும் அவங்க எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிறுகதைகள், அவங்களுடைய சிறுகதைகள் வந்து முதல் சிறுகதை வெள்ளி டம்ளர் அப்படிங்கிற சிறுகதை, அது தொடர்ந்து பல சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. இதில் அவங்க வந்து அறியப்படுவது வந்து களம் பணி சார்ந்த நாவல்களுக்காக தான் அவங்க அறியப்படுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான பங்களிப்பாக அவங்களுடைய இது இருக்குது. அவங்களுடைய கதாபாத்திரங்கள் பற்றி பேசும் பொழுது பெண் கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப வலிமையாக பேசப்படுது. இல்லை தோத்தாத்ரி வந்து அவங்களுடைய கதாபாத்திரங்களை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு படித்து காட்டணும்னு விரும்புகிறேன். ராஜம் கிருஷ்ணனின் கதை மாந்தர்களில் மையப்படுத்தப்படுபவர்கள் அனைவரும் பெண்களே ஆவர். பெண் குரலில் சுசிலா கூட்டு குடும்பத்தில் கஷ்டங்களுக்கு உள்ளானவள். பெண் குரல்கிறது அவருடைய கதை ஒன்று. அந்த கரலில் பெண் குரல் என்ற கதையில் சுசிலா கூட்டு குடும்பத்தின் கஷ்டங்களுக்கு உள்ளானவள். அவள் அதிலிருந்து விடுபட விரும்புகிறாள். ஆனால் அவள் அந்த குடும்ப அமைப்பு சிதையாமலேயே தன்னை விடுவித்துக் கொள்கிறாள். அதை விட்டு விலகாமல் ஒரு பிரபல பாடகியாக மாறுகிறாள். இது வந்து அந்த பெண் குரல் அப்படிங்கிற சுசிலா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து, சுசிலான்னா உங்களுக்கு பி சுசிலா ஞாபகம் வரும். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பெண் குரல் அப்படிங்கிற அந்த கதை, அந்த நாவல். அதுக்கப்புறம் வேருக்கு நீர் அப்படிங்கிறது அந்த காந்திய நீரில் எழுதப்பட்ட நாவல், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். அதில் அவருடைய மெயின் கேரக்டர் பேர் யமுனா. வேருக்கு நீரின் யமுனா அதிலிருந்து வெளியேறி சமூக சேவை செய்ய செல்கிறாள். அது வந்து அந்த நக்சலைட்டு, அந்த காந்தியவாதி, அந்த இதில் உள்ள முரண்பாடுகள் அதெல்லாம் பற்றி சித்தரிக்கக்கூடிய நாவல். அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. அவங்களுடைய கணவர் துறைன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கணவர் வாழ்க்கை சரியாக அமையலை. அவங்க வந்து அப்புறம் அதை விட்டு வெளியேறி ஒரு சமூக சேவையாக மாறிடுறாங்க. ரோஜா இதழ்கள், அதாவது திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் வைத்து எழுதப்பட்ட நாவல். அதில் மைத்ரேயி அரசியலால் சீரழிக்கப்பட்டு பின்னர் ஏழையான தனது உறவினருக்கு உதவும் பணியை மேற்கொள்கிறாள். அப்புறம் கூடுகள் தான் கல்வி சார்ந்த விமர்சனம் வைத்து எழுதப்பட்ட நாவல். கூடுகளில் வரக்கூடிய கதாபாத்திரம் பேர் கனகா. கூடுகளில் கனகா அமைப்பிலிருந்து வெளியேறாமலேயே புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாள். அன்னையர் பூமி என்ற நாவலில் முன்னாள் சோவியத் யூனியனின் எந்த அளவிற்கு பெண்கள் முன்னேறியுள்ளனர் என்பதை விளக்குகிறார். மலர்கள்னு ஒரு நாவல். மலர்களில் சித்ரா மனச்சிக்கலுக்கு உள்ளானவள், பலரால் விமர்சனம் செய்யப்பட்டவள். பல தடைகளை கடந்து அவளுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அப்புறம் அழுக்கு என்ற நாவல். அழுக்கு என்ற நாவலில் அருணா அதிகார வர்க்கத்தினை விமர்சனம் செய்யும் பாத்திரமாக உருவாக்கப்பட்டுள்ளார். விலங்குகள்னு ஒரு கதை. அதில் வந்து ரேகாங்கிற கேரக்டர். விலங்குகளின் ரேகா இன்றைய சமுதாய அவலங்களில் முன்னேற வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறாள். கூட்டுக்குஞ்சு நாவலில் விஜி தீப்பெட்டி தொழிற்சாலை சிறுவர்களுக்காக கணவனை விட்டு பிரிந்து சேவை செய்யும் பெண்ணாக மாறுகிறாள். வீடு என்ற நாவலில் தேவி கணவன் கொடுமை, பெற்ற பிள்ளைகளின் அலட்சியம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு வெளியேறுகிறாள். இந்த நாவலில் தேவி எழுதிய கடிதம் பெண் விடுதலையின் குரலாக இருப்பதை காண முடிகிறது. இதில் அபிராமின்னு ஒரு அம்மா கேரக்டரும் வரும். அது முக்கியமான கேரக்டர். இந்த பொண்ணு வந்து தன்னுடைய கணவனை விட்டுட்டு முடிவு பண்ணி வெளில வந்துடுவாங்க. வரும்போது அவங்க அம்மாவால் வர முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படி பையன் என்ன தான் தப்பாக இருந்தாலும் மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து மருமகள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏமா என்னால் விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, முடியல. இல்லை அந்த அம்மா இல்லை, என்ன ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாம், நான் வந்து உன் கூட வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மருமகள் பிரிஞ்சு தனியாக போயிடறாங்க மகனை விட்டு. மகனோடு இருக்கிறது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அவனுடைய குடும்பம் மருமகளுக்கு வந்து நியாயம் செய்யலைன்னு நினைக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் மகனை விட்டு வர முடியல. அப்புறம் வந்து மருமகிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு முதியோர் இல்லத்துக்கு வேணால் போயிடுறேன்ட்டு. ஒரு முதியோர் இல்லத்துக்கு இருக்கிறாங்க. அவர் மருமகள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, நீங்கள் பரவாயில்ல என் கூட இருக்கலாமே, எதுக்கு நீங்கள் மகனோட இருக்க முடியலன்னா ஏன் முதியோர் இல்லத்தில் இருக்குன்னு சொல்லி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது ஒரு முக்கியமான நாவல். இவங்க வந்து ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் எழுதியிருக்காங்க. இது வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கும் உள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை சித்தரிக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல அவங்க எழுதியிருக்காங்க, நிறைய பெண்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா பெண்களுக்கு முதல் எதிரிகள் பெண்கள் தான், பெண்களுக்கும் பொறாமை நிறைய இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அவங்க குறிப்பாக வந்து அந்த காலத்துலேருந்து வேத காலத்துலேருந்து இதை எடுத்தவங்க 2009 காலமாயிட்டாங்க. ஆனால் அப்போவே 2000க்கு அப்புறமா தொலைக்காட்சி தொடர்கள்லாம் பார்த்துருப்பாங்க போல். என்ன கொடூரமாக வில்லியெல்லாம் வராங்க கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கதாபாத்திரங்கள் தொலைக்காட்சி தொடர்களில்
எவ்வளோ கொடூரமாக இருக்குது, ஒரு பெண்களுக்கு இன்னொரு பெண்களே எதிரியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் கொடுமையாயிடுச்சு. நல்லா 2009 அந்த அம்மா காலமாயிட்டாங்க. இப்போ கடந்த ஒரு 16 வருஷத்தில் பார்த்தோம்னா இன்னும் கொடூரமாக வந்து இந்த பெண் கதாபாத்திரங்கள்லாம் தொலைக்காட்சி தொடரில் சித்தரிக்கப்படுது, பெண்களுக்கு பெண் எவ்வளோ எதிரி அப்படிங்கிறத. ஆனால் அப்போவே 2009 வேத காலத்திலேருந்து பெண்களுக்கான கொடுமையில் ஆரம்பித்து தொலைக்காட்சி தொடர்களில் பெண்களால் பெண்கள் எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க வரைக்கும் அவங்க வந்து இந்த காலந்தோறும் பெண்ணில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் மதுராம்பாள் அவங்க அந்த கேரக்டர் தேவதாசி முறையை எதிர்த்து வெளிவந்தது. கஷ்டப்பட்டு வாழ்வு நடத்துவதையும் அவளது தன்மான உணர்வையும் அதில் வந்து சித்தரிக்கிறார். சுழலில் மிதக்கும் தீபங்களில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிரிஜா குடும்பத்தில் இருந்து விடுபட்டு ரத்னா என்ற புதுமை பெண்ணோடு இணைந்து போராட தயாராகும். அதான் அந்த மாடர்ன் வேல்யூஸ் எல்லாம் பேசுகிறது ரத்னா. புதியரங்களின் அபிராமி மகனுக்காக பல கஷ்டங்களை அளிக்கிறாள். பாசத்தை அவளால் விட முடியவில்லை. அடுத்தது வந்து கோடுகளும் கோலங்களும் என்ற நாவலில் செவந்தி என்ற விவசாய உழைப்பாய் தன்யா மகளிர் பண்ணை என்ற ஒன்றை வைத்து பெண்களே நடத்தும் அமைப்பாக அதை நிர்வாகம் செய்கிறார். அதாவது இவங்க வந்து பல்வேறு நாடுகளில் இருந்து பெண்களுக்கு உதவக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பற்றி ஆராய்ந்து அவங்களுடைய சார்பாக இங்கே நடக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் கதையில் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு டேனிடா அப்படின்னு டேனிஷ் நாட்டிலேருந்து பெண்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதில் பெண்களுக்கு உதவக்கூடிய திட்டங்கள் தான் தானியா அப்படிங்கிற ஒரு கதை. ஒரு சோவியத்துக்கு போயிட்டு வந்து விருது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் வச்சு சோவியத் நாட்டில் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த தாக்கத்தில் வந்து இவங்க சில கதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு நாடுகளில் பெண்களுக்கான முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து அதையும் தமது தமிழ் கதைகளில் பதிவு செய்த படைப்பாளி என்ற பெருமை வந்து ராஜம் கிருஷ்ணனுக்கு உண்டு. அவளது மகள் படித்து விட்டு மண்ணகத்து பூந்துளிகளில் பெண் சிசு கொலை முக்கிய விஷயமாக சித்தரிக்கப்படுகிறது. பெண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே அவங்க விட்டு வைக்கல. அதான் ஒரு ஹோலிஸ்டிக்கான பெண்ணிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே அவங்க கதையில் தொட்டிருக்காங்க. வனதேவியின் மைந்தர்கள் என்ற நாவல் முழுவதும் சீதையின் கதை. சீதை மூலமாக இங்கு பெண் விடுதலை பேசப்படுகிறது. இதே போன்றுதான் சத்தியவேள்வி என்ற கதையும். ஆலைவாய்க்கரையில் உப்பள தொழிலாளர்கள் படும் கஷ்டங்களை குறிப்பாக உழைக்கும் பெண்கள் கோரமாக சுரண்டப்படுவதை சித்தரிக்கும் நாவல். ராஜன் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நாவல்களான பாதையில் பதிந்த அடிகள், அதை ஏற்கனவே சொன்னேன், மணலூர் மணியம்மை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஜெயமோகன் மிகச்சிறந்த தனக்கு பிடித்த நாவலாக குறிப்பிட்டு அதுதான். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அந்த பாடல் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஞானராஜசேகரன் பாரதி படத்துக்காக ரெஃபரன்ஸாக சொன்ன புத்தகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டேன். பெண்கள் கண்ணோடு எழுதப்பட்டவையாகும். இந்த நாவல்களில் பெண்ணியம் பற்றிய விளக்கம் கதை மாந்தர்கள் மூலமாகவும் நாவலில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இடம்பெறுகிறது. உதாரணமாக ரோஜா இதழ்களின் நாவலில் ஒரு பெண் தன்னை இழப்பதற்கு அவளே காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பெண்கள் அஞ்சாமை என்ற ஆபரணத்தை பூட்டியிருக்க வேண்டும், பலவீனங்களை கனத்த மடிகளை சுமக்கக்கூடாது. ஒரு ஆடவன் தவறான எண்ணத்துடன் ஒரு பெண்ணை அணுகிறான் என்றால் ஒரு வகையில் அந்த பெண்ணும் அதற்கு காரணமாகிறாள். ஞானம் என்ற பாத்திரத்தின் மூலமாக பெண்ணியம் பற்றிய கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த உலகில் எனக்கு தெரிந்தவரை எந்த நாட்டிலும் ஒரு பெண்ணின் போக்கத்துக்குரியவர் என்ற வரையறையை மறந்து அவளுக்கு அறிவுக்காக, குணங்களுக்காக, திறமைக்காக சந்தர்ப்பங்களை கொடுத்து மதிப்பதாக தெரியவில்லை. இந்த உரிமை குரல் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பெண்களை போக பொருளாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு அறிவு மதிப்பு கொடுக்குறதில்ல அப்படின்னு பல இடங்களில் பேசியிருக்காங்க. பெண் விடுதலை பற்றி பேசும் ராஜகிருஷ்ணன் அவர்களின் குடும்பம் என்ற அமைப்பினை முற்றிலுமாக தகர்க்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கூட்டுக்குஞ்சு நாவல்களில் இது குறித்து பின்வருமாறு ஒரு சமூகவியல் பேராசிரியர் மூலம் பேச வைக்கிறார். திரும்பவும் அந்த விஜய்கிட்ட சொல்கிறது, அவங்க விஜய் இந்த குழந்தைகளுக்காக கஷ்டப்படுறாங்க, அப்போ அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வருது. அந்த விஜய்க்கு வந்து ஒரு சோசியாலஜி ப்ரொஃபஸர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் எழுதியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிற விஜய், யூ ஆர் யங். குடும்பம் என்பது மிகவும் பழமையான ஏற்பாடு என்றாலும் ஒரு சமுதாயத்தின் நிர்வாகத்தை அது உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. அதில் வரும் மாற்றமும் இயல்பாகவே மெல்ல வர வேண்டும். இந்த அமைப்பை இருபாலரும் கட்டி காக்க வேண்டும். கல்யாணம் என்பது ஒரு வகையில் சூதாட்டம் போல நமது நாட்டில் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமைகிறது என்றாலும் 2 பேரும் பிரிவதில் நாட்டம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி குடும்பங்கிற அமைப்புக்கு ஆதரவாக நிறைய இடங்களில் எழுதியிருக்காங்க. பெண்ணியம் என்ற பெயரால் கட்டுப்பாடற்று நடந்து கொள்வதையும் ராஜகிருஷ்ணன் கண்டிக்கிறார். மதுரம் கூறுகிறாள், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதா? முழு சுதந்திரம் அழகுன்னு சொல்ல முடியல. மனிதன் தன்னந்தனியாக எப்பவும் இருக்க முடியாது. விலங்குகளுக்கெல்லாம் இயற்கையாகவே சில கட்டுப்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. மேலும் மதுரம் கூறுகிறால், குடும்பங்களை தனி மனுஷனை பலப்படுத்துகிற ஸ்தாபனம் பாலுறவு மட்டுமே விடுதலை என்பதையும் அவர் கண்டிக்கிறார். இலைமறைவு காய்மறைவாக இருந்த பாலுறவு கருத்துக்களை போர்வைகளை நீக்கிவிட்டு பச்சை நிறத்தை காட்சியாக வைப்பது போல் எழுத்துவயங்களும் வெளியாகின்றன என்பது இது தவறு என்பது அவருடைய கருத்து. நான் அது ஏற்கனவே சொன்னேன், எப்படியெல்லாம் எழுதுகிறவங்கள அவர் ஏற்கனவே கண்டிச்சிருக்காரு அப்படின்ட்டு. பெண்ணியம் பற்றி அவர் தெரிவித்த கருத்துக்களில் பல அம்சங்கள் உள்ளன. முதலாவது, அவர் மேலை நாட்டு பெண்ணிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவு. பல இடங்களில் அதை விமர்சனம் செய்கிறார்.
பெண் விடுதலை என்பதை அவர் பாரம்பரியம் கலந்த விடுதலையாகத்தான் காண்கிறார். முற்றிலுமாக பாரம்பரியத்தை மறுத்துவிட்டு புதிதாக பேசுவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு புதிய அமைப்பு உருவாக வேண்டும் என்ற, பழைய அமைப்பை விட அழகாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுவதிலிருந்து அதை அறிந்து கொள்ளலாம். ஸோ இது அவருடைய காலத்தில் ஒரு 1925 பிறந்து 2009 வரை வாழ்ந்த ஒரு படைப்பாளி என்ற அடிப்படையில் அவர் வந்து தமிழில் வந்து ஒரு முன்னோடி பெண் படைப்பாளி என்ற அடிப்படையிலையும், தமிழில் வந்து பெண் படைப்பாளிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வைமு கோதைநேகி அம்மாலேருந்து முக்கியமாக அவங்களுடைய படைப்புகள்லேருந்து வரும். அவங்க ஜெகன்மோகினி பத்திரிக்கை நடத்துனாங்க. அந்த காலத்தில் வந்து பத்திரிக்கை நடத்துறது, ஒரு பெண் பத்திரிக்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்க ரோட்டில் நடந்து போனாலே இல்லை கதவை மூடிக்குவாங்களாம். அந்தளவுக்கு அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு இருந்தாங்க. பத்திரிக்கை ஆசிரியராக இருக்குது அப்படிங்கிறது அந்த காலத்து சமூகத்தில் அவ்வளோ தூரம் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். வைமு கோதைநாயகி அம்பாளை பற்றி இவங்க சாகித்ய அகாடமியில் இந்திய இலக்கிய திருப்பிகள் போடும்போது அதை எழுதக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்க ராஜகிருஷ்ணன்ட்ட தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பல்வேறு பணிகள், எழுத்துக்கள் அதெல்லாம் இருந்ததுனால இவங்களால் அது பணியை சிறப்பாக செய்ய முடியல, அதில் முடிக்க முடியல, டைம் போயிட்டே இருந்திருக்கு. அப்புறமா அவங்க பேராசிரியர் பிரேமாட்ட தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரேமா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அதுக்காக நன்றி தெரிவித்தேன் நான், அவங்களால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் முதல்ல வந்து மூத்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணியம் பற்றி எந்த விஷயம் வந்தாலும் ராஜகிருஷ்ணன் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு 2 சம்பவங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து சக்தி வைத்தியம் அப்படிங்கிற கதை தொகுப்பு வந்து சிறுகதை தொகுப்பு தி ஜானகிராமனுடையது, சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதில் பெண்கள் பற்றிய சித்தரிப்பை வந்து கடுமையாக கண்டித்து எழுதியிருக்காங்க. சக்தி வைத்தியம் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னிங் புக்கு. தி ஜானகிராமன் சிறந்த ஒரு எழுத்தாளர், ஆனால் அவரை வந்து கண்டித்து இவங்க எழுதியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. சக்தி வைத்தியத்தை விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணுறதில்ல, அதில் பெண்கள் பற்றிய சித்தரிப்புக்காக தீஜாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. 2வது ரொம்ப முக்கியமானது வந்து இவர் காஞ்சி மடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு வாட்டி விதவை பெண்களை பற்றி ஒரு கட்டுரை வந்து அதில் தினமணி தீபாவளி மலரில் எழுதியிருக்காரு. அதை வந்து அதில் உள்ள கருத்துக்களை கடுமையாக விமர்சித்து அடுத்த தினமணி இதழ்லேயே அவங்க வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க. தரிசு நில கோட்பாடு, தரிசு நிலத்துக்கு ஒப்பிட்டு விதவை பெண்களை பேசியிருக்காரு. அந்த கட்டுரையில் எழுதியிருக்காரு. அதை வந்து மிக கடுமையாக வன்மையாக கண்டித்து தரிசு நில கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறுவனங்களுக்கு எதிராக அவங்க வந்து யார் முக்கியமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இருந்து அவங்களுக்கு அது கொடுத்தாலும் சரி, இப்போ சாகித்ய அகாடமி விருது கொடுத்த ஒரு புத்தகம் அப்படின்னாலும் அதை வந்து கண்டித்து எழுதுறது, ஒரு பீடாதிபதி வந்து கருத்து வச்சாலும் சரி, ஒரு பிராமண சமூகத்தில் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து கண்டித்து எழுதுறது அப்படிங்கிற முறையில் ஒரு உண்மையான பெண்ணியல்வாதியாக அவங்களுடைய போக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் அவங்களுடைய படைப்புகளை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்ததில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துன்னா கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ராஜகிருஷ்ணனை பற்றி வேறு ஏதாவது எழுத்தாளர்கள் விரிவாக எழுதியிருக்காங்க? இவங்களுடைய புத்தகம், அதாவது 2 புத்தகம் இருக்குது. ஒன்று வந்து எஸ் தோத்தாதிரியோட இந்த மோனோகிராஃப், இது ஒரு ஓரளவு ஹோலிஸ்டிக் பிக்சர் கொடுக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு பேராசிரியர் எழுதுனால ஒரு ஆய்வு நோக்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு காமன் ரீடர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இன்னி NCBHல ஜீவசுந்தரி மேடத்தோடைய புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம். போராளி, ராஜகிருஷ்ணன், களமும் வாழ்க்கையும் ரொம்ப நல்ல புத்தகம் அது. அதுக்கப்புறம் பாடநூல் கழகம் இப்போ வெளி வரல, அந்த தொகுத்திருக்கு பெரிய நூற்றாண்டு கண்ட ஆளுமை அந்த அடிப்படையில் ராஜகிருஷ்ணனை பற்றி ஒரு பெரிய தொகுப்பு ஒன்று வருது. அதில் வந்து அவங்களுடைய படைப்புகள், அவங்கள பற்றி மற்றவங்க எழுதின கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். அது படிக்கலாம். வெகுஜன பத்திரிகையில் பொதுமக்கள் அறிகிற மாதிரியே ராஜகிருஷ்ணன் அளவுக்கு பிரபலமாக இருக்காங்க இல்லை. அவங்க வந்து வெகுஜன அவங்க கலைமகள் எழுதியிருக்காங்க வேறு. அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய பாணி அப்படிங்கிறது வந்து அந்த வெகுஜன பத்திரிகையில் எல்லோரும் கவர்ற மாதிரி எழுதுறதில்லை. அதே அவங்க கண்டித்து தான் நிறைய எழுதியிருக்காங்க. பெண்களை போக பொருளாக சிதறிக்கூடாது, ஒரு சீரியஸான ரைட்டிங் தான் அவங்க எழுதியிருக்காங்க. மோரோவர் அவங்களுடைய இது வந்து கள ஆய்வு பண்ணி எழுதுறது அப்படியே கைண்ட் ஆஃப் ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் தான். அவங்க வந்து ஒரு லிட்ரரி வேல்யூவோடு அது எழுதியிருக்காங்களே தவிர கமர்ஷியலாக எழுதலை. அவங்க கமர்ஷியலாக எழுதினா தான் பத்திரிகையில் எழுத முடியும். அதில் தீபாவளி மலர் அந்த மாதிரி இதில் அவங்களுடைய கதைகள் அந்த மாதிரி பேட்டி அந்த மாதிரி வந்திருக்கே தவிர மற்றபடி கமர்ஷியலாக அவங்க எழுதலை. நம்மளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான படைப்பாளி தமிழில் வந்து ஒரு முன்னோடி படைப்பாளி அப்படிங்கிற முறையில் நம்ம எழுது. ஏன்னா பெண்கள் அப்படின்னா பெரும்பாலும் எல்லா படைப்பாளிகளும் என்ன எழுதுவாங்கன்னா குடும்ப கதைகள் தான் நிறைய எழுதுவாங்க. அதை முற்றிட்டு ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களை பெண்கள் எழுதுறது ஒரு புதுமை. அதையும் போய் அங்கே போய் பெண்களுக்கு முக்கியமான இடம் உட்கார்ந்த ஆண்களே உட்கார்ந்த இடத்துல தான் எழுதுவாங்க. இவங்க போய் தூத்துக்குடியில் தங்கி அப்புறம் அங்கே இருக்கும் பொழுது கல ஆய்வு பண்ணி இவங்க இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எழுதியிருக்காங்க. ஒரு இதில் உட்காருங்க சார்,
ஒரு இதில் பெங்களூரில் ஒரு இவங்களுடைய இதை பார்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அமைப்புலேருந்து என்ஜிஓலேருந்து அவங்கள கூப்பிட்டு அங்கே தங்க வச்சு 10 நாள் தங்க வச்சு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து ஒரு கதை எழுத சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு கருப்பொருளில் இவங்க உட்காந்துருக்காங்க, பார்க்குறாங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எழுத சொல்கிறாங்க. எழுதணும், ஆனால் எழுதவே வரமாட்டேங்க எனக்கு. இவங்க ஃபீல்டில் இருந்தே இப்போ எழுதி பழகிட்டாங்களா, 10 நாள் இருந்து ஒன்றுமே எழுத முடியல. ஆனால் கரு வந்து உருவாயிடுச்சு. அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், சாரி என்னால் இந்த திரும்ப ஒரு 20 நாள் இங்கேருந்து எழுத முடியாதனால நான் ஊருக்கு போகிறேன், போயிட்டு அப்புறமா எழுதுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய இதில் பதிஞ்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு கள ஆய்வு பண்ணி எழுதுறதை வந்து அவங்களுடைய இதாக வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான இது வந்து அவங்க வந்து பிராமண பாஷை வந்து பிராமண குடும்பத்தை சார்ந்து இல்லைன்னா பிராமண பாஷை இருக்கவங்க அது மாதிரி இருக்காங்க. சில அது கதையோட சந்தர்ப்பத்தை பொறுத்து. இப்போ சிவகாசி கூட்டு பூஞ்சுகள்னால் அதில் பிராமண பாஷைக்கே வழி இல்லை. இப்போ கரிப்பு மணிகள் ஆலவாய்க்கரையில் அங்கே வந்து தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களை பற்றி எழுதும்போது அங்கே பிராமண பாஷை இல்லை. ஸோ ஏதோ ஒரு கதைக்கு வந்து பிராமண பாஷைன்னா அவங்க கேரக்டரே மெயின் கேரக்டர் அப்படின்னா வர்த்தனை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே இருக்கும் எல்லா இடத்துலையுமே. இப்போ வனதேவியின் மைந்தர்கள்னு சொன்னோம் இல்லையா, அதுவே டிஎன்பிசி எக்ஸாமில் சிலபஸாக வச்சுருந்தாங்க. டிஎன்பிசியில் குரூப் 1 எக்ஸாமில் முன்னால் தமிழ் இலக்கிய பாடம் இருந்தபோது நான் அப்போ தான் எனக்கு அந்த புத்தகமே முதல்ல படித்தேன். கல்லூரிகளில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மெட்ராஸ், எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் இலக்கிய பாடத்தில் பெண் எழுத்தாளர்கள்னு வரும்போது கண்டிப்பாக சாகித்ய அகாடமி எழுதப்பட்ட எழுதாளர்கள் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து திலகவதி மேடம் இருக்காங்க, அப்புறம் திரிபுர சுந்தரி லக்ஷ்மி அவர்கள் இருக்காங்க, அப்புறம் அம்பை. ஸோ ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். இப்போ அதில் வந்து கண்டிப்பாக இவங்களுடைய இது இருக்குது. இவங்க மற்ற எழுத்தாளர்கள் பெண் எழுத்தாளர்களோடு எல்லோரும் தொடர்பில் இருந்திருக்காங்க. சிவகாமியோட அவங்கள சிவகாமி மேடத்தை பேட்டி எடுத்து இவங்க எழுதியிருக்காங்க. திலகவதி மேடம் ரொம்ப நெருக்கமான நண்பன் சொல்லி கடைசியில் முடியாமல் இருந்தபோது அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. திலகவதி மேடத்தையும் அவங்க பேட்டி எடுத்து ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. என்னுடைய தோழி திலகவதின்னு தான் அதில் எழுதியிருக்காங்க. அந்த பேட்டியில் கூட அவங்களும் நீதியரசர் சந்துருவுடைய மனைவியார் பாரதி சந்துரு அவர்களும் திலகவதி மேடம் அவர்கள் தான் இவங்க வந்து அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த பெண் படைப்பாளிகள் எல்லாருக்குமே அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. பிரேமா அவர்கள், பெண்ணியம் பிரேமா அவர்கள் அதான் சொல்கிறாங்க, ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்கன்னு. ஜீவசுந்தரி மேடம் அதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டெல்லாம் பேசினா இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு பேசிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களை பற்றி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சமுதாயத்தில். அது வந்து எத்தனை வாசகர்களை செஞ்சிடறோம் அப்படின்னு செய்கிறத விட ஒரு ப்ரொஃபவுண்ட் இம்பேக்ட் அந்த இது இல்லையா உமன் ரைட்டிங்கில் ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல ஒரு பெண் எழுத்தாளர்களுடைய கதைகளை தொகுத்து விஜயா பதிப்பகம் போட்டிருக்காங்க 90s ஒரு 54 கதைகள், தொடக்க கால பெண் எழுத்தாளர்கள் கதைகள் 54 கதைகள். அதை வந்து இவங்க தான் வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து தொடக்க கால பெண் எழுத்தாளர்கள் இவங்க கதைகளை தொகுத்து இந்த தொகுப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பை வந்து அவங்க பிரேமா அவர்களுக்கு பரிசீலிச்சிருக்காங்க. விஜயா பதிப்பகம் வெளியிட்ட அந்த 54 கதைகள் கொண்ட தொகுப்பு. அது மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன வந்தாலும் இலக்கியத்தில் இவங்க ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து நான் அந்த ஆளுமைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக பேசிட்டு வரேன். முதல்ல வரும்போது ராமலிங்கனார் ஆட்சி மொழி தமிழ் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்தேன். அடுத்தது பாவை மாணிக்கனார் வந்து கலைச்சொல்லாக்கத்தில் ஒரு முன்னோடி, அதுக்காக அவரை எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து விமர்சன தமிழ் அப்படின்னு வரும்போது தீக்காசி பற்றி எழுதினேன். அப்புறம் ஜெயகாந்தன் நேச்சுரலி எல்லாருக்கும் பிடித்த எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றி நான் பேசினேன். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசிட்டு வரும்போது கடந்த முறை வந்து அயோத்திதாசரை பற்றி பேசினேன். இலங்கை தமிழ்லேருந்து முத்துலிங்கம் அவர்கள் இதை பார்த்து நிறைய பாராட்டினாங்க. அப்போ வந்து இலங்கை தமிழ் பற்றி நான் பேசணுங்கிறதுக்காக கார்த்திகேய சிவத்தம்பி அவர்களை பற்றி நான் பேசினேன். ஏன்னா எல்லா சேனல்லையும் டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது போன வாட்டி அயோத்திதாசரை பற்றி பேசினேன். அப்படி பேசும்போது யாரும் அன்றைக்கி அயோத்திதாசர் இன்றைக்கி பேசுகிறேன்னு சொல்லி பகிர்ந்துருக்கும் போதே ஒருத்தர் வந்து ரொம்ப கவனமாக நான் பார்த்ததெல்லாம் பார்த்து நானும் வேறு சேனல்லேன்னு பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அவர் பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பேசுனதில் யாருமே பிராமண எழுத்தாளர்கள் இல்லை போலியன்னார். அவர் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அன்றைக்கே பேசும்போது போன வாரம் சொன்னால் அடுத்த மாதம் நான் வந்து ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றி பேசுகிறேன். நம்ம வந்து இந்த அடிப்படையில் பார்க்கல, எந்தெந்த இதில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லா ஜேனரையும் நம்ம கவர் பண்ணி பேசுகிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து ராஜம் கிருஷ்ணன் வந்து கண்டிப்பாக பேசணும். பெண் எழுத்தாளருங்கிற முறையில் பிராமண சமூகத்தில் இருந்து அதில் வந்து நிறைய முற்போக்கான விஷயங்களை எழுதினவங்க அப்படிங்கிற முறையில் அவங்கள பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ராஜம் கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். முக்கியமான தமிழ் ஆளுமைகள் குறித்து தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், அடுத்த மாதம் இது வெள்ளிக்கிழமை பேசும்போது கடைசி வெளியில் பேசும்போது தமிழ் வெளியில் பேசும்போது 8வது ஆளுமையாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றி பேசுகிறேன். மிக்க மகிழ்ச்சி சார். அடுத்த முறை அப்துல் ரஹ்மான் குறித்து வந்து முக்கியமான உரையை நம்ம அனைவரும் கேட்போம். நன்றி. இணையத்தில் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் நேரில் வந்த நண்பர்கள் அனைவர்களுக்கும் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.